ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையலில் ரொம்ப சுவையான நல்ல ஒரு கரமுருன்னு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்பவும் போல் முறுக்கு மாவை அரைச்சி செய்ய போகிறதில்ல. உளுத்தம்பருப்பை நல்லா வேக வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த முறுக்கை நம்ம செய்ய போகிறோம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு ஒரு பவுல் நிறைய அளந்து இதில் ஊற வச்சுருக்கேன். அதே பவுலில் 3 பவுல் அளவுக்கு நம்ம மாவு சேர்க்கணும். இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறிடுச்சான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன், ஆனால் விசில்லாம் போடலை. உளுந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லா வேக வச்சு வெந்துடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதனுடைய தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே சமயத்தில் யார் செய்தாலும் கரெக்டாக அந்த முறுக்கு வரும். சிலருக்கு முறுக்கு செய்தால் தனித்தனியாக பிரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா முறுக்கு பிரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எண்ணெயும் குடிக்காமல் ரொம்ப அழகாக அற்புதமாக செய்து எடுத்துடலாம்ப்பா. இப்போ ஒரு பவுல் உளுத்தம்பருப்புக்கு 3 பவுல் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஓமம் சீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். கருப்பு எள் ஒரு 25 கிராம் வரைக்கும் சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சமையல் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இந்த மாவு புட்டு மாவு போல் உதிரி உதிரியாக நம்ம பிசைந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் கலக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது மாவை. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக கவனமாக பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை முறுக்கு குழலில் போட்டுட்டு அழகாக கரண்டிலே வச்சு பிழிஞ்சு அப்படியே எண்ணெயில் தட்டினேன்னா அருமையாக வரும். பிரிஞ்சு போகாமல் முறுக்கு மாவு ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். வேக வச்சு செய்கிறதுனால ஆயில் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. கரண்டியில் முதல்ல கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு ஆயிலில் அப்படியே சேர்த்துடுங்க. எவ்வளவு அழகாக பிரிஞ்சு போகாமல் சூப்பரான முறுமுறுன்னு டேஸ்டான முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம் முறுக்கு செய்து சாப்பிட்லாம். இந்த கலர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலராக வேணுனாலும் இந்த முறுக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். போட்ட உடனே 2 பக்கம் திருப்பி விட்டோன்னே அழகாக வெந்துடும். உங்களுக்கு எந்த கலரில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட்டாக கூட எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்டான முறுக்கு நமக்கு கமகமன்னு வாசனையாக அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வச்சுட்டு அப்படியே பரிமாறிக்கலாம். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்பெல்லாம் விரும்புகிறீங்களோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம். போர் அடிக்கிற நேரத்தில் 2 முறுக்கு எடுத்து வச்சு 1 டம்ளர் காஃபி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க கேட்குற நேரம்லாம் இந்த முறுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. ரொம்ப டேஸ்டான அருமையான முறுக்கு ஒரு புது மெத்தடில் இப்போ செய்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாதீங்க. எவ்வளவு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். புதுசாக முறுக்கு செய்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செய்திங்கன்னா அருமையாக வரும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.